ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த லெவலுக்கு எதிர்பார்க்கல, வேறு மாதிரி. ஸோ டீம் நல்லா புரிஞ்சுருக்காங்க நம்ம எல்லாரையுமே. ஸோ வீக்காக வந்து சீன்ஸில் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காகவே வந்து இந்த சீனை இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில். அதுவும் கங்கா குமரன் வந்து அந்த சீன்ஸ் அந்த மாதிரி காதில் வச்சு கேட்பாங்க இல்லையா, குழந்தையோட சவுண்ட் கேட்குதா இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இது எதிர்பார்ப்பாங்க. காவேரி அதை பார்ப்பாங்கன்னு நான் நினச்சேன், அதே மாதிரியே பார்த்தாங்க. அதே மாதிரி நினச்சி பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு இல்லை எனக்கு எபிசோட். ஃபஸ்ட் அதை பற்றி பேசலாம், அதுக்கப்புறம் ரிமைனிங் எபிசோட்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ அது வந்து காவேரி ஃபீல் பண்ணும்போது டக்குனு கீழே பார்த்தா நம்ம விஜய் இருக்காரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ க்யூட்டான மொமெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ காவேரி அப்படி சேடாக உட்காந்துருக்காங்க, கீழே பார்த்தா நம்ம விஜய் வா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ குழந்தை உதச்சி நம்ம விஜய் போய் விழுகிறாரு. அந்த விழுகிற சீன் செமையாக இருந்துச்சு. ஸோ இப்போயே சொல்லி கொடுத்துட்டியா எங்கள் பிள்ளைக்கு அப்படிங்கும்போது, ரவுடியோட குழந்தை தானே, அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்ம விஜய்க்கு சஃபஸ்டிகேட்டட் ரவுடி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து என்னது நான் ரவுடியா அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம காவேரி ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டான நம்ம ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தெல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதாவது வீக்காக சீன்ஸில் இருந்தாலே போதுங்க. நான் கூட சொல்லுவேன், ஐயோ வீக்காக சீன்ஸ் இருக்காதோ அப்படிங்கும்போது நான் நடல அப்டேட்மே கொடுத்தேன். கண்டிப்பாக சீன்ஸ் இல்லாமல் இருக்காது, ஏதாச்சும் ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் இல்லை நினச்சி பார்க்குற சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து ஒரு அழகான ஒரு சூப்பரான சீன் வந்து கொடுத்தாங்க. அது நினச்சி பார்க்கறதா இருந்தாலும் நினச்சி பார்க்குறதே இவ்வளோ அழகாக இருக்குது. ரியலாக நடந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் எதிர்பார்த்துருக்குது அந்த ஒரு தருணத்துக்கு தான். பட் என்ன ஒரு விஷயம், நம்ம ப்ரொமோவில் பார்த்த 2 ப்ரொமோவுமே வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குட்டி சீன்ஸ் மட்டும் இன்னும் வரல. நாளைக்கு ப்ரிவியூவில் போட்டிருந்தாங்களே அந்த ஒரு சீன், அந்த குங்குமப்பூ. ஸோ அத்தை சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது வந்து நாளைக்கு எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகிடும். மேபி நாளைக்கே நம்ம இன்னொரு ப்ரொமோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் நம்ம மாமி சொல்லுவாங்களே மாதிரி பக்கத்தாத்தில் குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஜய் வந்து எல்லா டாட்டையுமே கனெக்ட் பண்ணி, அப்போ நான் அப்பாவாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோவில் குதிப்பார்ல. ப்ரொமோவோட இல்லைன்னா நிறைய குதிச்சு என்ஜாய் பண்ணி காவேரி ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லி கத்துனது. ஸோ நான் அப்பாவாக போகிறேன்னா அந்த ஸ்மைலு குதிச்சது, அந்த ஓவரால் அந்த ஒரு சீனுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனுஷன் என்ன அம்மா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, வேற லெவல் ஆக்டிங். உண்மையிலே அவரோட ஆக்டிங். ஸோ அவரோட ஆக்டிங் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த அவருக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு ஆக்டிங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த சிரிச்சது, அப்படியே நான் வந்து உடனே அவனை பார்க்க உடனே வரேன், எவ்வளோ சீக்கிரம் சென்னை வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாங்க. கண்டிப்பாக அவர் கிளம்பினதுக்கப்புறம் அது கங்கான்னு சொல்லி தான் சமாளிச்சிடுவாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து விஜய் கிட்ட காவேரியே சொல்லணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வந்து தாத்தா வித் விஜய் கான்வர்சேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிவின் காவேரி. நம்ம சொன்னோம்ல, அப்போவே சொன்னோம் கண்டிப்பாக வந்து காவேரி தூக்கிட மாட்டார், நிவின் தூக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், எப்படி தூக்கிட்டு போவார், வீட்டில் தூக்கிட்டு போனால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்குள்ளேயுமே ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்ப அதை நான் அழுத்தி சொல்லலை. சொல்லுவாங்கள்ல, வெள்ளைக்காய் போகுது பின்னாடியே கருப்பு காய் போகுது அப்படிங்கிற மாதிரி டைலாக், ரஜினியோட டைலாக், ரஜினி வடிவில் டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் காவேரியை நோக்கி நம்ம நிவின் போனதுமே பின்னாடியே வந்து நம்ம எம்மாவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்குது, ஏன் அவளே வேணான்னு சொல்லும்போது இவர் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, என்ன தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு நிவின் கிட்டையுமே கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாகவே. இது எந்த லெவலுக்கு போகும்னு நமக்கு தெரியல. ஸோ நிவினை டார்ச்சர் பண்ணி நிவின் வாயில உண்மையை வாங்கிடுவாங்களா, இல்லை நிவின் என்னதான் நீ டார்ச்சர் பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கில் இருப்பாரு நமக்கு தெரியல. டீம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் இதில் நிவின் சொன்ன அந்த ஒரு டைலாக், இந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அந்த ஹெல்ப் பண்ணுவேன், எதுவும் யோசிக்காத, நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போவார். பட் ஆனால் உள்ளே கொண்டு போகிற வரைக்கும்லாம் காமிக்க மாட்டாங்க. அதை ஸ்டெப்ஸ்லேயே வந்து என் பண்ணிவிடுவாங்க. ஸோ தான் காவேரி சொல்லுவாங்க இல்லையா, என்ன மாதிரி என் குழந்தைக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க காவேரி, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நீங்கள் விஜய்கிட்ட சொல்கிறது மட்டும்தான். கூடிய சீக்கிரம் சொல்லுவீங்கிற மாதிரி அப்டேட்ஸுமே கிடச்சிருக்கு. அதை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, உங்களோட ஒப்பீனியன் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொடுக்கறதுக்குலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.